ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆர்எஸ்வி சேனல். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி சாதம். ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி 5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு தக்காளி நிறையா வேணும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி. எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா ஒரு 4 டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பாடு. நீங்கள் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் நல்லா பரவாயில்ல ஊற்றுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இலை, அந்த பிரியாணி இலை இது போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம், நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டுடுவோம். இப்போ என்கிட்ட இருந்தது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நான் கலந்து போடுறேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கும் சீக்கிரமே. ஒரு கிண்டி விட்டு ஒரு கிளறிடலாம். வெங்காயத்தை போட்டோன்னே வெங்காயத்தை கிளறி உப்பு போட்டோம். நம்ம கிண்டலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போ போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்குலாம் சீக்கிரம் லஞ்சு கட்டணும், இது கட்டணும்னா தக்காளி சாதத்துக்கு அரிசி ஊற வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு குக்கரில் ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். ஒரு விசில் வச்சோம்னா போதும். இப்போ தக்காளி அறுத்து வச்சு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தக்காளி இப்போ முழுசாக போடலான்றாலும் போடலாம், இல்லையா அரைச்சி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்கல, தக்காளி முழுசாக வருதுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வேணான்றவங்க அரைச்சிருங்க. 4 தக்காளி அறுத்ததை அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி அதை இப்போ ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி அரைச்சதையே ஊற்றிக்கிடலாம். ஏன்னா அரைக்கலை, நான் சும்மாவே போட்டிருக்கேன். அப்படி நல்லா வதங்கிருச்சு. வதங்குறது வரையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. நீங்கள் இதே அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக அது இதாயிரும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். வதங்கிருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் சொல்கிற முறையில் செஞ்சீங்கன்னா பிரியாணியோட சூப்பராக வரும். அந்த தக்காளி சாதம் பிடிக்காதவங்களுக்கு கூட சூப்பராக பிடிக்கும். இல்லை முதல்ல இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா பிடிச்ச மாதிரி சட்டியில் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். வெங்காயம் வதங்கினோன்னு தக்காளி அரைச்சி போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி கைப்பிடி போட்டிருக்கோம். நல்லா கிளறிடுங்க. அதை கிளறியாச்சு. நல்லா இதாகிடுச்சு. மிளகாத்தூள், இப்போ மல்லித்தூள், மசாலா ஐட்டங்கள்லாம் நமக்கு போடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்படி இந்த அளவுக்கு ஸ்டேஜில் நீங்கள் வதக்குனீங்கன்னா சாப்பாடு சூப்பராக அமையும். இது நான் பட்டை கிராம்பு தூளுன்ட்டு கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டில் செஞ்சது கரம் மசாலாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருங்க. சாப்பாடு ஒரு வாடையாக நல்லாயிருக்கும். சாதம் மணமாக இருக்கும். பிரியாணி வாடை அடிக்கும். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க. வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் இது. மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். ரொம்ப போடக்கூடாது மல்லித்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தேவை, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ தக்கன போட்டுக்கோங்க. ஏன்னா மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இந்த சாப்பாடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம்.
இது வந்து பிரியாணி மசாலா அப்படின்னு விற்கிது எங்கள் கடையில். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிரியாணி மசாலாவில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மசாலா இல்லைன்னா ஒன்றும் இல்லை பிரச்சனை, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். என்கிட்ட பிரியாணி மசாலா பொடி இருந்துச்சு, அதனால் போட்டேன் நான் ஒரு 1/2 ஸ்பூன். தக்காளி வதங்கி வச்சு மசாலா, தயிர் ஊற்றிடுங்க. இப்போ தயிர் ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. தயிர் ஊற்றுறது எதுக்காண்டி ஊற்றுறோம்னா, கொஞ்சம் சாப்பாடு வந்து சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து இது தக்காளி சாதத்தை வந்து பிரியாணி மசாலா, பிரியாணி ஒரு டேஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் தான் இருக்கிறத போடுறோம். இல்லை பிரியாணி மசாலா எதுவுமே இல்லைன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டு கரம் மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிர் இருந்துச்சுன்ட்டு நான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஊற்றினோன்னா, தயிர் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் சாப்பாடு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினோன்னு மூடி வச்சுருங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க போதும். உப்பு பத்தாதுல, ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்துக்கு தான் கொஞ்சோண்டு போட்டிருந்தோம் உப்பு, இப்போ கொஞ்சோண்டு பார்த்து போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாடு அரிசியை போட்டுடலாம். ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தோம். நம்ம தாளிக்க போகும்போது அறுக்கிறதுக்கு முன்னால் 1/2 hour ஊற வச்சுருங்க. அரிசியே சாஃப்டாக இருக்கும். உங்கள் வீட்டு அரிசி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டு அரிசி தான் செய்கிறேன். நல்லா பார்த்துங்கன்னா எவ்வளோ கலர், அழகான கலராக டேஸ்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. கமக்கும் வாடை. குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க, விசில் வச்சுட்டு. ஒரு விசில் வந்தால் போதும் நம்மளுக்கு. உங்கள் சாப்பாடு அரிசி எப்படின்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், சுவையான சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிவிட்டது. இதுக்கு முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் வெங்காய சட்னி வச்சுருக்கேன், முட்டை வறுவல் வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.